ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சிசஸ் வுட் தமிழ். இன்றைக்கி நம்ம கார்டன் டூர் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹைப்ரிட் கொய்யா மரம். பார்த்திங்கன்னா கொய்யா அங்கே காய்ச்சிருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 10 பூ கிட்ட விட்டுது. ஆனால் ஒரு 4 காய் தான் 4 இதுதான் வந்திருந்தது. இது வந்து 1 இயரில் பூக்கொன்னு காய வைக்கணுன்னாங்க. பட் இப்போயே வச்சிருச்சு. 2 months தான் ஆகுது. கீழே ஒரு டேபிள் ரோஸ், ஒயிட் கலர் டேபிள் ரோஸ் வச்சுருக்கோம். அண்ட் இது பக்கத்தில் ரெட் கலர் நாட்டு செம்பருத்தி. இது இது பக்கத்தில் ஒரு கம்பி இருந்தது, 2 கம்பி இருந்தது. அதில் வந்து நாங்கள் வந்து மயில் மாணிக்கம் கொடி வந்து ஏற்றிருக்கோம். ஸோ அழகாக பூக்கும் இது. ஸோ சின்ன சின்னதாக நிறைய பூக்கும். அப்படியே ரெட் கலர், பிங்க் கலர், டார்க் பிங்க் கலரில் ஸ்டாராக இருக்கும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆர்ச்சில் வந்து ஏற்றி விடலாம், சூப்பராக இருக்கும். இது வந்து நாங்கள் வந்து விதையிலேருந்து விதை போட்டோம், அது வந்து முளைச்சி வந்தது. இது நீங்கள் ஒன்று வச்சாலே போதும், நிறையா காற்றுல படர்ந்து வந்துடும். அது வந்து முக்கு. இது வந்து இதுதான், இதுக்குள்ளே தான் விதை இருக்கும். இது வந்து கொஞ்சம் அவுட்டர் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணும், ஓகேங்களா? அப்போ தான் வந்து உள்ளே வந்து கருப்பு கலரில் விதை இருக்கும். அது படம் நல்லா முளைச்சி வந்துடும். இது வந்து கருந்துளசி. ஒன்று வச்சோம். கிட்டத்தட்ட இப்போ எங்கள் வீட்டில் 3 கருந்துளசிட்டு இருக்குது. அண்ட் இது வந்து நார்மலான துளசி தான். இது பக்கத்தில் கருவேப்பிலை மரம் இருக்குது. மரம் வந்து செடியாக இருக்குது, இப்போதைக்கு மரம் ஆகலை. அண்ட் இது பக்கத்தில் தூதுவளை வந்து துவையல் பண்ணலாம், ரசம்லாம் வைக்கலாம். அண்ட் பக்கத்தில் இது வந்து அரளி குச்சி, ஓகேங்களா? இது வந்து டார்க் பிங்க் அரளி குச்சி. சரி, இது வச்சோம், நட்டுருக்கோம். உயிர் பிடிச்ச வருமானு தெரியல. அண்ட் அது பக்கத்தில் நெல்லிக்காய் மரம். இது வந்து 2019 டிசம்பரில் நட்டோம். இப்போ கிட்டத்தட்ட 2 years கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து இப்போ தான் காய் பிரிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு, சூப்பராகிடுச்சு. இப்போ இது பக்கத்தில் கருவேப்பிலை. இதுவும் கருவேப்பிலை தான். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டே நட்டாச்சு, அதுக்கப்புறம் தான் அது நட்டது, இன்னும் காமிச்சது. நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு கருவேப்பிலை. இதுதான் வந்து மயில் மாணிக்கம். இப்படி தான் விதை போட்டால் வரும், ஓகேங்களா? அங்கேருந்து காற்றுல அடிச்சிருந்து இங்கே வந்திருக்கு. அண்ட் இது வந்து இட்லி பூ, இக்ஸோரா, ரெட் இக்ஸோரா. வெயிட் பண்ணுங்கள். நிறைய கீழே நல்லா முளைச்சி வருது. எனக்கு இதுதான் ரெட் இக்ஸோரா. பார்க்க பாருங்கள், சூப்பராக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா பெருசாக, நல்லா இட்லி பூ இட்லி மாதிரியே இருக்குது. அண்ட் பக்கத்துலேயும் நான் முக்கு விட்டுருக்கு. இதனால் பஞ்சாக பூக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பூக்கலன்னு கீழே வச்சு சூப்பராக பூத்துட்ருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே ஆல்மண்டா செடி. இது வந்து செடியிலேயே பூக்கிறது. இது வந்து கொடியிலையும் பூக்கிறது இருக்குது. நல்லா பாருங்கள், சூப்பராக பெருசாக பூத்துருக்கு, அழகாக. இப்போ தான் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. வச்சதுலேருந்து இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது கொடியும் இருக்குது, இது செடி. இது பக்கத்தில் பப்பாயா இருக்குது. பப்பாயா வந்து இது வந்து என்ன பப்பாயானா, மற்ற பப்பாயானா பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது வந்து ரெட் கலரில் இருக்குன்னு சொன்னாங்க. இதுவும் ஹைப்ரிட் தான். இது வந்து ஜாதி மல்லிகை பூ, நிறைய பூ வைக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது கீழே வந்து ஒரு 2 செடி வச்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரணங்களி, இன்னொன்று வந்து ஆலிவேரா. ஸோ இந்த ரணங்களி செடி வந்து இட்ஸ் மெடிசினல் வேல்யூ. அதில் வந்து இந்த கிட்னி ஸ்டோன்லாம் வந்து அந்த இலையை பறித்து ஜூஸ் அடி கொடுத்தா போயிடுங்கிறாங்க, தெரில என்னன்னு. அண்ட் இது வந்து கொய்யா மரம். இதுவும் ஹைப்ரிட் தான். ஸோ இன்னொரு கொய்யா மரம் இருக்குது, இதுவும் ஹைப்ரிட் தான், ஓகேங்களா? இது வந்து நல்லா துளிர் வருது, நிறைய கிளவிட்டு வருது இது பாருங்கள். அண்ட் இது ரெண்டுமே இது மாதிரியான ட்ரம்ஸில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். உள்ளே பாருங்கள், இதுதான் இது வந்து இது செம்பருத்தி. இது வந்து நாங்கள் வந்து குச்சாக தான் நட்டோம். நிறைய துளிர் விட்டுருக்கு, இலை கீழே விழுந்துருச்சு, நிறைய துளிர் விட்டுருக்கு சைடில். ஆனால் இமேஜ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சாண்டில் கலரில் உள்ள ரெட் கலர் மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். இது நிறைய துளிர் விட்டுருக்கு பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா துளிர் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து குண்டு மல்லி. ஒரு சீசனில் இருந்து நல்லா பூக்கவே இல்லை, நாங்கள் வந்து கட் பண்ணி விட்டுட்டோம். ஒரு வாரத்தில் அவ்வளோ துளிர் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 23 பூ வச்சு நாங்கள் வந்து எடுத்திருப்போம்.
நல்லா அழகாக கட் பண்ணி விட தான் நல்லா ரவுண்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து லெமன் ட்ரீ. இது வந்து தானாக முளைச்சி வந்தது தான், நாங்கள் வந்து செடியாக வைக்கல. கிட்டத்தட்ட இது ஒரு 5 to 6 இயர்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து வாழை மரம். இதில் வந்து வாழை தாரே விட்டுருச்சு பாருங்கள், சைட்டில் இமேஜ் ஆட் பண்ணுற பாருங்கள், வீடியோ சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து இப்போ லெமன் வச்சனால இந்த இடம் ஃபுல்லாக நல்லா ஆயிடுச்சு. லெமன் பாருங்கள், இது வந்து டிசம்பரில் அவ்வளோ லெமன் இருந்தது இதில். இப்போ சம்மர் சீசனில் கொஞ்சம் தான் இருக்குது, நிறைய எடுக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வந்து பிங்க் கலர் செம்பருத்தி. இலையெல்லாம் கொட்டிடுச்சு, ஒருமே ப்ரௌன் ஆகிடுச்சு. ஐ திங்க் இது வராதுன்னு நினைக்கிறேன். இதில் இனிமேல் இந்த தொட்டியில் வேறு ஏதாச்சும் வச்சிடணும். ஓகே, இதுவும் கருந்துளசி தான், அங்கேருந்து முளைச்சது தான் இது. இது வந்து டேபிள் ரோஸ், பிங்க் கலர். காலையில் ஆனால் பூத்துரும், ஒரு 10 மணி போல் பூத்துரும், அவ்வளோ அழகாக இருக்கும் பிங்க் கலரில். இது வந்து ரியோ பிளான்ட். இது வந்து ஒன்று வச்சாலே போதும், சைட்லேருந்து நிறைய வந்துடும். இதுவும் அப்படி தான் பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக டேபிள் ரோஸ். கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேபிள் ரோஸ் தான் நாங்கள் வச்சுருப்போம், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து சும்மா நான் காமிக்கிறேன், இன்றைக்கி பூத்துருக்கு. ஸோ எடுக்கும்போது பூத்துருந்துச்சு, காமிக்கிறேன். இது வந்து ரோஸு. இங்கே கிட்ட பார்த்தீங்கன்னா 4 முக்கு கிட்ட வச்சுருக்கு பாருங்கள். இது வந்து சங்குப்பூ. சங்குப்பூவும் வந்து நாங்கள் விதை போட்டு தான் வந்தது. இந்த சங்குப்பூ வந்து சிவனுக்கு வந்து ரொம்ப உகந்த பூவாம். இது வந்து விதை வந்து நிறைய விடும். இது பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்குது. இது வந்து ப்ரௌன் கலர் தான் உள்ளே வந்து ஹெல்த்தி சீட்ஸ் இருக்கும். அப்படியே இந்த பூ அப்படியே க்ரீன் கலரில் அந்த விதை மாதிரி அப்புறம் ப்ரௌன் ஆகிடும். இதுவும் அப்படியே விதை வெடித்து இங்கே இது விழுந்துடும். இப்போ சும்மா அப்படியே காமிக்கிறேன் எங்கள் கார்டனை. ஓவர் வியூ மாதிரி இல்லை, சும்மா காமிக்கிறேன். இன்னும் செடியெலாம் நிறைய இருக்குது. இப்போ பாருங்கள். ஓகே, இது வந்து 1000 மதர் ஆஃப் 1000 சொல்லுவாங்க. நடுவில் வந்து ஒரு ஓமவல்லி பிளான்ட் வச்சுருக்கோம். இது வந்து அந்த கப் நூடுல்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து ரெட் கலர் நாட்டு செம்பருத்தி. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கார்டன் டூர்.